ஒரு வழியா சோழன் வந்து தன் மனசுல உள்ளத நிலா கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னதான் சோழன் வந்து நிலா கிட்ட வந்து திட்டு வாங்குனாலும் சரி, என்ன பண்ணாலும் இப்ப சோழன் வந்து நிலாவ லவ் பண்றாரு அப்படின்ற விஷயம் நிலாவுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, "நீ லவ்வ சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும், பல்லவனும் கேட்குறாங்க. சோழன் இருந்துட்டு, "நான் சொல்லிட்டேன்டா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கேருந்து ரியாக்ஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதான் உனக்கு பார்த்தாலே தெரியுதே அவங்க எவ்வளோ கோவத்தில் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா சந்தோஷம் அப்படின்னும்போது, இல்லை நான் அவகிட்ட வந்து நிறைய விஷயங்கள் மறைச்சிருந்தேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் இருந்தாலும் இதோட சேர்த்து என்னோட காதலையும் அவகிட்ட சொல்லிட்டேன். நான் அவளை பார்க்கும்போதுல இருந்து இப்போ வரைக்கும் அவளை நான் எவ்வளோ உயர்வாக நினச்சிட்டு இருக்கிறேன். என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன்டா. அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட எப்படினாலும் பேசிட்டு போட்டோம். இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் அவளை லவ் பண்ணுறேன்ற விஷயம் அவளுக்கு தெரியாமல் தானே இருந்திருக்கு. என்னோட காதலை சொன்னதே எனக்கு பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சரிடா, இப்படியே சந்தோஷப்பட்டுட்டு மட்டும் இருக்காத, இதோட விட்டுறாத, நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல நிலாவை பார்த்துக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாங்க. சரி, நான் இனிமே வந்து கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குறேன், என் மனசில் உள்ளதை சொல்லிட்டல, இனி வந்து நிலாவோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா அது சோழன் திருந்துவாங்களான்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏதாவது நிலாவுக்கு வந்து இந்த இப்போ ப்ரொமோ பார்த்துருப்போம், அதில் ஆதார் கார்டில் நிலா சோழன் சொல்லிட்டு போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயமா கிரன்ச்சாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாண்டியனோட கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க. அதாவது வானதி வந்து வீட்டில் போய் அடி வாங்குறாங்க. நிலாவோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா நைட் இவ்வளோ நேரம் பாண்டியோட வீட்டில் இருந்து வந்திருக்க, அவன் தான் கொண்டு வந்து உன்னை இறக்கி விட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஆமாம், நான் பாண்டியோட வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது.